வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். ஸோ 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது உங்களுக்கு ராசி அதிபதி 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒன்று ஏதாச்சும் சின்னதாக ஒரு மோதுறதோ இல்லை சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வேலையிலும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது 6, 4, 8ங்கிற ஒரு பாவ தொடர்பில் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கிறதே பார்த்திங்கன்னா கேதுவுடைய சாரத்தில் போகும்போது இப்போது அவர் ராகுல வரார். ஸோ சுக்கிரன் ராகுனும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனான ஒரு பாண்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சுக்கிரன் ராகுனும் போது பெண்கள் கொஞ்சம் நம்ம பேசுவாங்க. சில நேரங்கள் நம்ம சொல்கிறத கேட்காம கொஞ்சம் தடார் புடான்னு பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் கடகத்தில் இருக்காருங்க. ஸோ அது கடகத்தில் இருந்து அது வக்கரமாக இருக்கார். அப்படின்போது நிறைய பிரயாணங்கள், வீடு வாசல் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதே மாதிரி ஒரு லோன் போட்டு ஏதாச்சும் வீடு வண்டி வாகனங்களை ஏதாச்சும் வாங்கலாம், ஒரு சொத்தை விற்றுட்டு ஒரு சொத்து வாங்கலாம், ஒரு வண்டி விற்றுட்டு வேறு வண்டி வாங்கலாம்னு நினச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் அது டிலேடாக ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் நமக்கு செலவு இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பசங்களும் கொஞ்சம் எமோஷனாக நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி ஃபீலை நிறைய கொடுக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 5ல் 4ல் உங்களுக்கு வக்கரமாக போகும்போது வேலையில் கொஞ்சம் நம்ம நினச்ச மாதிரி வேகமாக போகாமல் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் இப்போது உங்களுக்கு மூடியில் சுக்கிரனுடைய ராகுடைய இணைப்பு இருக்கும்போது நல்ல சந்தோஷங்கள், பிரயாணங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் நல்ல பிரயாணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் சில நேரங்களில் ஒய்ஃபுடைய அந்த அப்ரோச் கொஞ்சம் எமோஷனாகவும் கொஞ்சம் நம்மளை என்ன சொல்கிற கமாண்டிங்காக பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன பண்ணுறது, ஆல் இந்த கேம்ன்ற மாதிரி போக வேண்டியதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுக்கான நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயங்கள், வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதில் கொஞ்சம் நம்ம எமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராவது கடன் வாங்கிட்டீங்கன்னா கூட இந்த டைமில் கொடுக்குறது கரெக்டாக அந்த டைமில் கூட, இல்லைன்னா ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டுங்க முடியலன்னா. அது 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3லிருந்து அது ராகுடைய சாதனம் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை சிறப்பான பலன்கள், பிரயாணங்களில் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்களாலும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நல்ல ஒரு பெரிய லாபங்களை எள்ளித்தரதுக்கான வாய்ப்பு, புதிய முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பா சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் அதனால் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கும்போது, அதுவும் வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய விஷயங்கள் நீங்கள் முயற்சி பண்ணால் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். லாபங்களும் பார்த்திங்கன்னா பெரிய லாபங்கள் வரணும், பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வருதுங்க, நம்ம எதிர்பார்த்த வேகத்தில் இல்லைங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி வந்ததுனால சூரியன் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 4ல் இருக்குங்க. ஸோ 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்பொழுது குழந்தைகள் விஷயங்களில் நிறைய கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். சில நேரங்களில் குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்களும் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது அந்த ஒரு திங்கள் செவ்வாயிலும் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்துட்டு ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் 6ல் இருந்து
அவர் வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். வீடு சம்மந்தமான விஷயங்கள், சொத்து சம்மந்தமான விஷயங்கள், ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேர் வந்து ஏதாச்சும் லோன் போட்டு நம்ம ஏதாச்சும் சொத்து வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுவும் அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக வந்து ராகு தேசாபதி ராகு 11ல் இருக்கார். அது 3ஆம் இடத்துல இருக்கிற குரு உடைய சாரத்தில் ராகுடைய சாரத்தில் குரு இருக்கும்போது ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை சொல்லும். நம்மை அறியாமல் ஒரு மறைமுகமான நல்ல ஒரு விஷயங்களும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய டாக்குமெண்டேஷன், இதனால் நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு வீடு விற்பனை, சொத்து விற்பனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஒரு சிறு தூர பிரயாணம்னாலும் வந்து நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தேசாபுத்தி வந்துடும். சனி வந்து எந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவார்? சனி வந்து உங்களுக்கு 12ல் இருக்கார். அது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் தாமதம், கொஞ்சம் டிலேடான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மேஷ லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி வந்தார்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து வக்கரமாக இருக்காருங்க. ஸோ அது வந்து கடகத்தில் வக்கரமாக இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள், லோன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து பேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து புதன் வக்கரமாகும்போது வேறு திங்கிங் வரும். வேறு ஏதாவது புதுசாக பண்ணி அதை பண்ணலாம், இதை பண்ணலான்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். இருந்தாலும் அது கரெக்டான ரூட்டாங்கிறத வந்து கொஞ்சம் செக் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து என்றைக்குமே சனி புதன்றது வந்து கொஞ்சம் கிரிமினலாக யோசிக்க தோணும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபத்தி வந்துடுங்க. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருந்து அவர் வந்து இப்போது உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய விஷயங்கள், குழந்தைகளுக்கான விஷயங்கள், குழந்தைகளாக கடன் வாங்குறது, குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களும் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக சுக்கிரன் தசாபதி. சுக்கிரன் வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும். பெருத்த லாபங்கள், பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து மங்களகரமாக முடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கிடைங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, நல்ல சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 2ல் இருக்கார். ஸோ வந்து தனம் சம்மந்தமான விஷயங்கள், வேலை விஷயங்களில் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. சில பேர் வந்து பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்காருங்க. ஸோ என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3லோ 3ஆம் அதிபதி 2லோ இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது வந்து புதன் சனினும்போது நம்மை அறியாமல் ஒரு பெரிய லாபம் வருதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பெருசாக பண்ண போய் அதனால் வந்து நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம். பட் ஏன்னா புதன் வக்கரமாக இருக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவோம். ஸோ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், எதாவது பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் இந்த கரெக்டான ரூட்டாங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் சிறப்பாக இருக்கும். புதன் வியாழன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டம காலமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கிறது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வைத்திய செலவுகள் இருக்கலாம். சில நிறைய எமோஷனலாக வந்து நம்மளை வந்து அவங்க சண்டை போட, திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் வந்து இப்போ சனி வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றி இருக்கும். ஆனால் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். என்னடா அது இப்படி இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கொடுத்தாலும் ஆனால் வெற்றி இருக்கும்னா கண்டிப்பாக நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கான விட ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அரசியல், அரசாங்கம் சம்மந்தமான வீர சம்மந்தமான விஷயங்களை போட்டிகள்லாம் வந்து பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாகி உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகளோட ஆக்டிவிட்டிஸும் ஒரு பிடிவாதம் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ பட் இருந்தாலும் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள், அதாவது வந்து குழந்தைக்கான முயற்சிகள் ஏற்படுறதுக்கான கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நல்ல பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய கொடுக்கும். 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 5ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவில் வந்து குழந்தைகளால் வந்து சின்ன ஒரு சிக்கல்கள், ஒரு டென்ஷன் ஏற்படுறதுக்கான குழந்தைகள் நிறைய சண்டை போடுற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எனக்கு அது வேணும் இது வேணும், குழந்தைங்க கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க. நம்ம தகுதிக்கு மீறின விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அது உடன்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது
உங்களுடைய 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் 8-2 கொஞ்சம் கவனமாக பேசணும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபம் வருதுங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் அகலக்கால் வச்சு கொஞ்சம் நிறைய லோன்ஸ்லாம் வந்து நமக்கு தகுதிக்கு மீறி வாங்கி கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களை பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சனி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது 11ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான முன்னேற்றம், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு. தொழிலும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் அது வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியம். அப்புறம் இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது ஒரு வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதுக்கப்புறம் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ வண்டி வாகன விற்பனை தான் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி. சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் தான். கொஞ்சம் அந்த புதன் வியாழக்கிழமைகளில் சந்திராஷ்டம காலங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் வந்து நம்ம அந்த டைமில் வந்து ஒரு உப்பு சர்க்கரை கரைசல் வந்து குடிச்சிட்டிங்கன்னா இந்த சந்திராஷ்டம காலகட்டங்கள் உங்களை ஒன்றும் பெரியசாக பாதிக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் எமோஷனாக இருப்பாங்க, கொஞ்சம் நம்மளை வந்து கண்ணாமண்ண பேசுகிறமான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் வெற்றி கிடைக்குமான பெரிய வெற்றிகள் கிடைச்சாலும் அவங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரிஷப லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 10ல் இருந்து அது குருடைய சாரத்தில் தொழில் ரீதியான விஷயம் நல்லா லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரிஷப லக்னமாக வந்து குரு தசாபதி. குரு வந்து 2ல் இருந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுறது, நல்ல ஒரு ட்ராவல் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குங்க. சிறப்பான விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி என்பது நமக்கு ஒரு பேராசியை தூண்டி யாராவது லாக்கில் மாட்ட விடுறதுக்கான வாய்ப்பு. எது உண்மைங்கிறது தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9, 10ஆம் அதிபதி ரொம்ப வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயம் பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து நான் 3ல் வந்து அவர் வக்கரமாக போகிறாங்க. ஸோ 3ல் வக்கரமாகும்போது கொஞ்சம் முயற்சிகள் வந்து கொஞ்சம் சோர்வு வரும். பட் இருந்தாலும் வந்து அது இப்போது சனியுடைய சார்லும் நல்ல லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா வந்து உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து இந்த புதனோ சனியோ வந்து வக்கரமாக ஒரு பெரிய லாபங்களை அள்ளி தரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபதி இருந்தாங்க. கேது வந்து 5ல் இருக்காருங்க. சஞ்சில் உள்ள கேது வந்து சிறப்பான பலன்களை கொடுப்பாருன்னா அது சூரியனுடைய சாரத்தில் போகும்பொழுது கொஞ்சம் உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் அடையாலும் ஒரு சின்ன எமோஷன்ஸ் இருக்கும். சில நேரம் நிறைய கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் கேது இப்போ சுக்கிரனும் போது குடும்பத்துக்காக நிறைய கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் உள்ள சுக்கிரன் வந்து இப்போ ராகுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்க்காக நிறைய எமோஷன்ஸாக சுத்தமாக இருக்கும். வேலை விஷயமாகவும் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ லாபம் இருக்குமானா கண்டிப்பாக லாபம் இருக்கும். பட் ஆனால் பிரயாணங்கள் அடித்தாலும் ஜாஸ்தி இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான பலன்களை கொடுக்கும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் வக்கரமாக இருக்காருங்க. ஸோ பேச்சில் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். அதாவது வீடு வண்டி விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வந்து கராராக இருப்பீங்க. ஸோ அது எப்படிங்கிறது நீ கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. சனி புதன் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சில கிரிமினல் பயப்படைங்க உங்களை வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனம். ஏன்னா என்றைக்குமே வந்து சனி புதன் சேர்க்கை இருந்தாலே வந்து இந்த மாதிரி ஒரு கான்டாக்ட்ஸ் வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. நமக்கு தெரியாமல் ஒரு கேமரா வைக்கிறது, நமக்கு தெரியாமல் வந்து சில பேர் வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியோட புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2லேருந்து அது வக்கரமாக இருக்கும்போது தாயார் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. ஸோ தாயாருடைய விஷயம் நிலப்புலங்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலேருந்து அது வந்து இப்போ ராகுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள், குழந்தைகளுக்கான பிரயாணங்கள், ஆன்மீக பிரயாணம் போகலாம், கோயில் குளம்லாம் போகணும் அப்படிங்கிற எண்ணங்களையெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய். 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4ல் இருக்குது. அதுவும் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு லோன் போட்டு வீடு வாங்கலாமா, வண்டி வாகனம் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் வந்து சில பேருக்கு வந்து பராமரிப்பு வேலைகள், வீடு பராமரிப்பு வேலைகளோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய
ஏழாம் அதிபதி. ஸோ ஏழாம் அதிபதியான குரு. ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்பாக இருக்குது. திருமணம் சம்மந்தமான விஷயங்கள், வியாபார சம்மந்தமான விஷயங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலேருந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது, ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஆறாம் அதிபதியான செவ்வாயும் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து லோன் சம்மந்தமான விஷயம், தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சனி. ஸோ 8ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய ரிஸ்க்ஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். வக்கரணும் போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது நல்லா தெரியும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான குரு. ஸோ 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய தொழில் வாய்ப்புகள்லாம் இருக்கும். அது பண்ணிடுறேன் இது பண்ணிடுறேன்னு சொல்லி நிறைய தொழில் வாய்ப்புகள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் அது சூரிய ஸ்தானத்தில் இருக்கும்போது பெரிய லாபம், நிலபுலங்களால் நல்ல சிறப்பான லாபங்கள்லாம் கொடுக்கும். அது வந்து ஒரு வீடு விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்ல லாபம் கொடுக்கறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் திசாபுத்தி அந்தரங்கள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்காருங்க. 2ல் அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வருது, அது என்ன ஏதுங்கிறத விசாரிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் தசாபுத்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். ஸோ அப்போது வந்து ஒரு சந்திராஷ்டமம் கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4ல் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் கடன் வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் எடுத்துப்படுத்தும். அது மட்டும் பழைய வண்டியை கொடுத்து புது வண்டியெல்லாம் லோன் போட்டு வாங்கலாமாங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு 9ல் இருந்து அது குருடைய சாரத்திலும் நிறைய பிரயாணங்கள். ஸோ பிரயாணங்கள் மூலியமாக ஒரு லாபங்கள் வர்றது, கணவன் மனைவி உறவு சம்மந்தமான விஷயங்களுக்காக வந்து கொஞ்சம் 2 பேரும் சேர்ந்து ஒரு ட்ராவல் போகிற மாதிரி ஃபீலெல்லாம் நிறைய இருக்கும். திருமணம் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய வந்து பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களும் சில பேருக்கு ஏற்படலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி. குரு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து இப்போ திருமணம் ஆவதற்கான வாய்ப்பு, அதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டே போதும், எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி. சனி 10லிருந்து வக்கரமாக தொழில் ரீதியான விஷயம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். தொழிலில் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இருந்தாலும் நல்லா யோசித்து ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது எப்படி இருக்கும்போது புதன் வந்து இப்போ 2ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது பிடிவாதமாக பேசுவோம். தாயாரோட பிடிவாதங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். பட் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து புதிய புதிய முயற்சிகள், புதிய புதிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது எதுவும் வில்லங்க இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மிதுன லக்னமாக இருந்து ஒரு கேது தசாபுத்தி. கேது வந்து 3ல் இருக்காருங்க, அது சூரிய சாதனம். மறைமுகமாக நிறைய பேர் உங்களை வாட்ச் பண்ணுவாங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ நம்மளை சுற்றி கேமரா வைக்கிறது கொஞ்சம் ட்ராக் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாருன்போது சுக்கிரன் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது அது ராகுடைய சாதனம் கொஞ்சம் பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் எல்லாமே சிறப்பு தான். ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றமான ஒரு பிரார்த்தனை அவசியம். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது சந்திரன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மனசலனங்களை திங்கள் செவ்வாயில் இருக்கும். ஸோ என்னடா இந்த புள்ள இந்த மாதிரி பண்ணுதுங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் ராசியிலே இருக்கும்போது குடும்பத்துக்காக ஏதாவது பெருசாக போகணும், ஏதாச்சும் விஷயங்கள் போகணுங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து அவர் வந்து 7, 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது குடும்பத்துக்கான நிறைய பிரயாணமான விஷயங்களும் நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்குங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வக்கரமாக இருக்கும்போது புதன் வந்து ராசியிலே வக்கரமாக அது சனியுடைய சாதனம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து தேவையில்லாத நபர்கள் வந்து ஏதாச்சும் நம்மளை மாட்ட விடுறதுக்கான, ஏன்னா என்றைக்குமே சனி புதன் காம்பினேஷன்ஸ் வந்து ஒரு கிரிமினல் பைபிள் வந்து உள்ளே வந்துடுவான். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் போது உங்களுடைய 4ஆம் அதிபதி. ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது வீட்டுக்காக நிறைய செலவு பண்ணுறது, கொஞ்சம் உல்லாசமாக இருக்கணும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக, கொஞ்சம் ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் செலவுகள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் இதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து
இப்போ வந்து அது ராகுடைய சாரத்தில் சுக்கரன் போகும்போது தேவையில்லாத எமோஷன்ஸையோ ஸ்ட்ரெஸ்ஸஸையோ ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான செவ்வாய். 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்கள் 3ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கான நிறைய பிரயாணம் பண்ணுற விஷயங்களாக இருக்கும். குழந்தைகள் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸ் வந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து தொழில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10ஆம் அதிபதினும் போது 10க்கு 5 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஃபேக்ட்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 12ல் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் வந்து வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குரு இப்போ ராகுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருங்க. ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி வந்து 7, 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது குடும்பத்தில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னோட சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அது வந்து இதை என்னென்னா நம்ம ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்போம். ஸோ அந்த எதிர்பார்ப்போடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதெல்லாம் 10ஆம் அதிபதியான உங்களுக்கு வந்து செவ்வாய். 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 3ல் புதிய முயற்சிகள் நல்ல லாபங்கள் வர்றது, புதிய வியாபாரங்கள் வந்து உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ இருந்தாலும் அது வந்து கரெக்டான வியாபாரமாக வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன். 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது உல்லாசத்திற்காகவும் ஜாலிக்காகவும் நிறைய செலவு பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் இருந்தால் நண்பர்களுக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ வீடு பராமரிப்பு வேலைகள், இந்த மாதிரி வேலைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் செலவு இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விரயங்களையோ தேவையில்லாத ஒரு அவமானங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும். ஸோ அந்நிய மதம், வெளி ஏரியாலெல்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்திகள் கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக நிறைய ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணுவீங்க. கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற ஃபீலும் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கடக லக்னமாக வந்து சந்திரன் தசாபுத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது அடுத்து வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் நெருக்கடி, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தால் தேவையான பணம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த பக்கத்து வீடுக்காரர்களிடம்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தியம். செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த நான் சொன்ன மாதிரி வந்து பக்கத்து வீட்டுக்காரர் இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள்லாம் அடிக்கடி வந்து சண்டை சச்சரவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு ராகு தசாபத்தியம். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருந்து அது குருடைய சாரத்திலும் தேவையில்லாத ஒரு விஷயங்களை பெருசாக எதிர்பார்த்துட்டு உள்ளே போயிட்டு அதில் வந்து நம்ம எமோஷனாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இது வந்து 8ல் இருந்து 12ல் இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேர் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ஐயோ நைட்டு தூக்கம் வரலைங்கிற ஃபீலே கண்டிப்பாக ஏற்படும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்தார்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12ல் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து 9ஆம் அதிபதியாக இருக்கும்போது ராகுடைய சாரிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த 8ங்கிற தொடர்பு வந்தாலே வந்து நம்ம எமோஷன்ஸே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து வேலையிலும் சரி வெளியூர் பிரயாணம் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடக லக்னமாக வந்து சனி தசாபுத்தியம். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7, 8ஆம் அதிபதியாக இருந்து ஒரு 9ல் வக்கரமாக இருக்கும்போது அப்பா மனைவி சார்ந்த விஷயங்கள் நம்ம நினச்சது நடக்காமல் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கணும் வந்து என்னடாது இப்படி இருக்கேங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியம். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னும்போது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக ராசியிலே இருக்கும்போது பெரிய முயற்சிகள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். ஸோ என்னடா அது எது நினச்சா நடக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கிரிமினலாக யோசிப்பீங்க, ஏதாவது ஷார்ட் விட்டால் போய் பெரிய பணம் பண்ணலாமாங்கிற எண்ணங்களெல்லாம் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருங்க. கடக லக்னமாக வந்து கேது தசாபுத்தியம். கேது வந்து 2ல் இருந்து அது சூரிய சாரத்தில் இருக்கும். குடும்பத்துக்கான விஷயங்கள், குடும்பத்துக்கு கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கடக லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தியம். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வீடு பராமரிப்பு வேலைகள், மூத்த சகோதர நண்பர்களுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மற்றபடி என்ன எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை, சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கார். ஸோ 12ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னும்போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நட்சத்திரம், அது வந்து சூரியன் ட்ராவல் பண்ணுற நட்சத்திரம் வந்து சனியோட நட்சத்திரம், அது வந்து 8ல் வக்கரமாக போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், தேவையில்லாத ஒரு கோபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன்.
ஸோ புதனுடைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புதன் வக்கரமாக 12 இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் முயற்சி பண்ணாலும் அது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன பிடிவாதங்கள், சில பேர் வந்து கேம் ஆடுறவங்களோங்கிற ஒரு டவுட்டு அதெல்லாமே வரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதியான சுக்கிரன், 3ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஏன்னா வந்து முயற்சிகள், ஸோ பெரிய முயற்சிகள் பெரிய வெற்றிகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 4ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 2ல் இருக்கார். அதுவும் வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது குடும்பத்திற்காக நிறைய மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோபத்தில் வந்து கொஞ்சம் வெளில போகிற ஆய்வுன்னு கத்துறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இது வந்து ஆல் இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ 2ல் இருக்கும்போது வீட்டுக்கு தேவையான வீடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 5ஆம் அதிபதியான குரு, ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11லிருந்து சிறப்பான பலன்கள் 5, 8ன்னும் போதே திடீர் விபரீத ராஜ யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு, குழந்தைகள் ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 6, 7ஆம் அதிபதியான சனி, ஸோ 6, 7ஆம் அதிபதி சனி வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை சம்மந்தமான விஷயங்களும் நம்ம எதிர்பார்த்த வேகத்துக்கு வேலை போகாமல் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுதாங்கிற ஃபீல் இருக்கும். ஸோ கணவன் மனைவிக்கு தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸோ அவங்க குடும்பத்தை நீங்கள் திட்டுறது உங்கள் குடும்பத்தை அவங்க திட்டுறதுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி 11 சிறப்பான விஷயங்கள், நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு வெற்றிகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். யாருக்கெல்லாம் அந்த குரு தசாபுத்தி ஆந்திரனாலோ அவங்களாம் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் இப்போ உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஸோ நிறைய பிரயாணங்கள் போகிறது, வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது. உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும், 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய லாபங்கள் எள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்ன இது வரை பார்த்தது பொது பலன்கள், இப்போ பார்க்க தசாபுக்தி பலன்கள். ஸோ தசாபுக்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி வந்தாலும் கொஞ்சம் நிறைய செலவு ஏற்படுறதுக்கான தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். கொஞ்சம் விரயங்களை பார்த்து ஐயோ என்னடா இது இவ்வளோ செலவாகுதுங்கிற மாதிரி டென்ஷன் ஏற்படும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதியும், சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் செவ்வாய் திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் ஒரு மன வருத்தங்கள் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருந்து அது சூரியன் சாரத்தில் இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய கொடுக்கும். ஸோ என்னடா அது இவ்வளோ செலவாகுதுங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு 7ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் பெரிய சந்தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்கும்போது திடீர்னு ஒரு சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயம் திடீர்னு ஓகே ஆகி கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாவது குரு 11ல் இருக்கார். 8ஆம் அதிபதி 11ல் வந்து விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் லாபங்களையும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திடீர்னு நடந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து சனி தேசாவது, சனி வந்து உங்களுக்கு 8ல் இருக்கார். ஸோ 8ல் வந்து வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா 8ல் உள்ள கிரகம் வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் கடன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அது கணவன் மனைவிக்கினோடையும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க குடும்பத்தை வந்து திட்டுறது கத்துறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபதியும், புதன் வந்து 2, 11ஆம் அதிபதியாக இருந்து ஒரு 12ல் வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து நமக்கு வர வேண்டிய லாபங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக கேது தேசாபதி, கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து அது வந்து இப்போ சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம திடீர்னு நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு லீகலில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளோ ஒரு கேஸோ இழுபறியில் இருக்குன்னா இப்போ திடீர்னு அது முடிஞ்ச ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது மட்டுமல்ல வீடு சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக சுக்கிரன் தசாபதியும், சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் சிறப்பான பலன்களை கொடுத்துரும். உங்களுக்கு முயற்சிகளில் பெரிய வெற்றி, தொழிலும் வந்து பார்த்திங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ மற்றபடி எல்லாமே ஒரு பிரார்த்தனை
நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நமக்கு அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் தி வீக் கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து வர உங்கள் ராசி அதிபதி புதன் 10ஆம் அதிபதியும் 11ல் இருக்கும் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்ன ஒரு விஷயம்னா புதன் இப்போ வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் நம்ம எதிர்பார்த்த ஒரு பெரிய லாபங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். பட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 2 9 சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய், 3 மற்றும் 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சந்தேகங்களால் வந்து ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு எமோஷனலான சுச்சுவேஷன் ஏற்படுத்தும். லாபம் வருமானம், லாபத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. பட் ஆனால் சந்தேகங்கள் சில நேரங்களில் நிறைய மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு, ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது, அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கணவன் மனைவிக்கிட்ட தேவையில்லாத சின்ன சின்ன சச்சரவுகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுவும் 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி, ஸோ 5 மற்றும் 6ஆம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு 7ல் வக்கரமாக இருக்கும்பொழுது 7ல் சனி இருந்தாலே என்னென்னா கொஞ்சம் குற்றங்குறைகளை அதிகமாக பார்ப்பீங்க. சில நேரம் வந்து மனைவி கணவன் இவங்க 2 பேருக்குள்ளே வந்து என்ன ஆகுனா கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பட் அதெல்லாம் அவங்களாம் ஸ்லோவாக ஃபீல் ஆகிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும். வேலை விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச வேகத்துக்கு வேலை நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி, ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத மன உளைச்சல், எதுக்கு நம்ம வருத்தப்பட்டோன்றதை நம்மளை நாமளே கேட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கோவப்படுறதுக்கு முன்னாடி தேவையில்லாத ஒரு 10 ரூபா டீக்காக 1.5 மணி நேரம் சண்டை போடுறது, 10 ரூபா 20 ரூபா மேட்ரு 100 ரூபா மேட்ருக்கெலாம் வந்து 2 மணி நேரம் சண்டை போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா ரொம்ப சில்லித்தனமான விஷயங்கள், இவன் என்ன பேச்சை கேட்கல, என்னால் லாஸு அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை கோவப்படுறதை விட்டுட்டு நடக்கிற விஷயத்தை நல்ல விஷயமாக மாற்றணும். ஸோ அதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன், 9ஆம் சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும். நல்ல வெளிநாட்டில் இருக்கணும், பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஒரு போட்டிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். பட் பெரிய லாபங்கள் வருமானம், பெரிய லாபங்கள் இன்னும் ஒரு 15-20 நாட்கள் ஒரு நல்ல லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் கிடைச்சாலும் அது வக்கரமாக இருக்கும், ஸ்லோ டவுனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். தசாபுக்தி பலன்கள் என்பது கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது 11ல் பெரிய லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. மறைமுகமான ஒரு நல்ல அப்படி இப்படி ஒரு டஃப்பான ஒரு சூழ்நிலை மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் மன உளைச்சல் இருந்தாலும் நல்ல லாபங்களை அள்ளி கொடுக்கல, எந்த வித மாற்றமும் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக சந்திரன் தசாவது. சந்திரன் வந்து பார்த்தா இளைய சதுரம் உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் அதிபதியாக வந்து ஒரு ராசியில் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சல், தேவையாத நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக நினச்சி சந்தேகப்பட்டு மன உளைச்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கன்னி லக்னமாக வந்து ராகு தேசாவது. ராகு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது ராகு இப்போ உங்களுக்கு இருக்கிற 6 இருந்து அது வந்து குருடைய சார்ந்தவங்க தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது, நிறைய அந்த போட்டிகளை சமாளிக்கிறது, கொஞ்சம் கடன் வாங்குறது, இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாடு செல்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்த குரு தேசாபதி. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மற்றும் உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக வரும்போது கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத மன உளைச்சலையும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து சனி தேசாபதம். சனி வந்து 7லிருந்து வக்கரமாக இருக்கும்பொழுது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக போகிறது வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கார். 10ல் இருக்கிற வந்து 11ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது லாபங்கள் நல்லா வரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வருதோ, நினச்ச வேகத்துக்கு வரலையோங்கிற ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும். கன்னி லக்னமாக கேது தேசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருந்து அது வந்து கொஞ்சம் சூரியனோட சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்களை எழுதி கொடுக்கும். இதுவரை வந்து லீகலாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்போ அவுட் ஆஃப் கோர்ட்டோ இல்லை உட்காந்து பேசியோ தீர்வு காண்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து சுக்கிரன் தேசாபத்தி இருந்தாலும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 10ல் இருக்கார். ஸோ அதுவும் ராகுடைய சாதனம் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் கேட்ட கடன் கிடைக்கிறது, தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து வெல்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான
வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு இருக்கிறது வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகலாம், ஏதாவது கோயிலுக்கு வெளியூர் கோயில்கள்லாம் போய் பார்க்கணுங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலாத்துக்கு வந்து 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 3 மற்றும் உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 6ஆம் அதிபதி வந்து இப்போ உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சில பேருக்கு வந்து வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான வாய்ப்புகளும் சூப்பராக கொடுத்துருங்க. அதுவும் 4 5ஆம் அதிபதியான சனி 6ல் இருக்கும்போது வீடு ஏதாச்சும் வாங்கலாம், லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை உருவாக்கும். பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வந்து லோன் போட்டு வாங்கலாம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி தாயார் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் சனியாக இருந்து அது 7ல் இருக்கும், வருமானங்கள் அதிகமாக வர மாதிரி தெரிஞ்சாலும் அது டைமுக்கு வராமல் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதி குரு வந்து 10ல் இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் என்பது, 6ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை நிறைய லோன்ஸ் வாங்குற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. 7ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இந்த விரயம் தேவையா அப்படிங்கிறது, தேவையில்லாத கோவப்பட்டுக்கிட்டு அப்புறம் தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம், அப்பாவுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுத்தும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் சுச்சுவேஷன் வரும், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனாக வந்து அவர் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் இந்த காசு பணம் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் குடும்பத்துலேயும் வந்து தேவையில்லாத தர்க்கங்களை தவிர்த்துக்கிறது அந்த டைமில். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கான பிளான்லாம் போடுவீங்க. ஸோ அந்த பிளானில் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணி பெரிய லெவலில் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள். துலாம் லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி இருந்தால் சூரியன் வந்து 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் 10ல் இருந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், கடன்கள் வாங்குற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் தசாபத்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகளை திங்கள் செவ்வாயில் ஏற்படுத்தும். கொஞ்சம் பணம் விஷயங்கள் வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்தது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ல் இருக்காருங்க. 7ஆம் அதிபதி 12ல் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, மனைவிக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து இப்போ வந்து 5ல் இருந்து அது வந்து குருவுடைய சாரம் வந்து 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஜாலி டூர் போகிற மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். ஸோ குழந்தைகள் வெளிநாடு போய் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபத்திரம். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். சில பேர் வந்து ஊர் விட்டு ஊர் அங்கங்கே ட்ராவல் பண்ண நிறைய ட்ராவலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும். வேலையில் வந்து கொஞ்சம் வேலை பளுக்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது மட்டும் தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனம் வரும். துலாலகரமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து உங்களுக்கு வந்து இப்போ 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும், அது சுய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். நம்ம நினச்ச மாதிரி வேகமாக நடக்கலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ எல்லாம் கொஞ்ச நாள் தான் அப்புறம் சரியாயிடும். ஸோ அதுபோல் துலாலகரமாக இருந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10ல் வக்கரமாக இருக்கார். அதுவும் சனியுடைய சாரலும் கொஞ்சம் பிஸ்னஸ்லலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து பிஸ்னஸில் வந்து நம்ம கொஞ்சம் இந்த சனி புதன் கேட்கறதுனால கொஞ்சம் ஏடாவுடமான ஆட்கள் வந்து நம்மகிட்ட வந்து பழகிறதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், பார்த்துருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லேயும் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சனி துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிறது வக்கரமாக இருக்குது. அது வந்து 10ல் வக்கரமாக இருக்கும். கொஞ்சம் நான் சொல்லுவேன் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அது சனியோட நட்சத்திரத்தில் போகும்போது. அதுக்கப்புறம் துலாலகம் வந்து கேது தசாபுத்தி இருந்தால் கேது வந்து 11ல் இருக்கும்போது லீகலாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் லீகலாக இருக்கிற விஷயங்கள், கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம அடுத்த கருத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதாச்சும் அவுட் ஆஃப் கோர்ட் கூட போய் செட்டில்மெண்ட் பண்ணி
கிளியராக இருக்கணும். இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னம் வந்து சுக்கிரன் தசாபுத்தி. சுக்கிரன் வந்து 9ல் இருக்கார். அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய புனித பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா சார்ந்த உடல் நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களையும் பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் சின்ன வாக்குவாதங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்க்கும்போது அவர் வந்து 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து சூரியனோட சாரத்துலேருந்து சூரியன் 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் தொழில் ரீதியான விஷயங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர். அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு அவர் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை மேஜராக வந்து பார்த்திங்கன்னா அது குரு ராகுடைய சாரத்தில் போகும்பொழுது குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லேண்டு சம்மந்தமான விஷயங்கள் சின்ன தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா லேண்டு வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது என்ன வருது, சனி வக்ரம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வீட்டில் வந்து தேவையில்லாத பிடிவாதங்கள், வக்ரம்னாலே வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க. இளைய சகோதரர் தாயார் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகம். குழந்தைங்களும் வந்து நம்ம பேச்சை கேட்காம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏற்றுறமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரனும் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, பேசிக்கிறது, சண்டை போடுறது, சொத்து சம்மந்தமான விஷயங்களில் 2 பேருக்கு ஒரு டென்ஷன் வருது. இல்லை அம்மா சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள் 2 பேரும் வாக்குவாதம் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்களில். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 9ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாய் தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸும் டென்ஷன்ஸும் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 9ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது தந்தையுடைய பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்பாவுடைய பிடிவாதங்கள், குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா சொன்னது கேட்காம நம்மளை ஏமாத்துறதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் ஏன்னா அது ஒரு பாதகஸ்தானம் போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரென்ஸையும் ஏற்படுத்திடும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய போராட்டங்கள், கொஞ்சம் வந்து ஒரு எமோஷனாக இருக்கிற ஃபீலை கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயமும் யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் மூலியமாகவும் வெளிநாடு சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் இருந்தாலும் அது வக்கரமாக இருக்கிறனால ஒரு டைம்லி வந்து ஒரு நடக்குமானா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வக்கர கிரகங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சலையும் நிலபுலன்கள் வண்டி வாகனங்களால் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவசியம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த வாட்டி வந்து நிறைய கிரகங்கள் வந்து 8லேயும் பாதகஸ்தானத்துலேயும் இருக்கும். விருச்சிக ராசிகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் இறைபக்தி டெய்லி வந்து ஒரு 15-20 நிமிஷம் இறைவனை வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி என்று சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். 10ஆம் தேதி 9 வேலை விஷயங்களில் கொஞ்சம் எமோஷன், கொஞ்சம் வந்து நமக்கு வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்குமென்ற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். பாசஸ் கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து சந்திரன் தசாவது. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாயில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். அப்பா சம்மந்தமான விஷயம் வெளிநாட்டில் இருக்கணும், சின்ன மன உளைச்சலை கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தியமாக செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது செவ்வாய் 11ல் இருக்கார். ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வெளிநாடு பிரயாணங்கள் மூலியமாக சில பேர் வந்து அந்த செவ்வாய் தசாபத்தி நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. வேலை விஷயங்கள் நிறைய ட்ராவல் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக வந்து ராகு தசாபத்தியங்கள். ராகு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4லிருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும். வீடு சம்மந்தமான விஷயங்கள், தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபத்தியங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 5 மற்றும் 2ஆம் அதிபதியாக வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் வெறுத்து பேசுறது, எமோட்டாக பேசுறது, கத்துறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். குடும்பத்திலும் தேவையில்லாத சச்சரவுகள், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பொறுமையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக லக்னமாக இருந்து
சனி தசாபதி சனி வந்து 5ல் வந்து வக்கரமாக இருக்கும். குழந்தைகளோட பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத ஒரு பிடிவாதங்களோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கணும். பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 1க்கு 4 வாட்டி யோசித்து பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். படார்படா நான் சொன்னால் இவன் சொன்னான்னு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமானது புதன் தசாபதியும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 9லும் தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனே கொடுக்கும். என்னடா அது இப்படி இருக்கேங்கிற மாதிரி ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் உள்ள கேது சூரியன் சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து இந்த லீகல் சம்மந்தமான விஷயங்கள் பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்கணும் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஸ்னஸ்லேயும் வந்து கொஞ்சம் ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லது. என்னடா அது நெகட்டிவாக இருக்கான்னா 8ல் ஒரு கிரகம் போகும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாகவும் ஒரு பிரார்த்தனை அவசியம். மனசார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருந்து அது வந்து ராகுடைய சாரத்தில் உங்களுக்கு முயற்சிகளில் பெரிய வெற்றி கிடைக்கும். ஸோ ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது ஒரு சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயங்களில் வந்து நல்லா லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்தா கொஞ்சம் டிலே ஆகி ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது வந்து 10ல் இருக்கார். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தவிர்த்துக்கு நல்லது. ஏன்னா 10க்கு 5ங்கிறது 8ஆம் இடமாக வருவதனால் கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் விருந்து போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறோம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. நிறைய பிரயாணம் மூலியமாகவும் நல்ல ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ். ஏன்னா புதன் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் தேவையில்லாத விஷயங்களாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக பொறுமையாக யோசித்து எந்த ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாயில் வந்து தேவையில்லாத மன உளைச்சல் நைட்டு வந்து தூங்காமல் இருப்பீங்க. திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் ஏதோ தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் வந்து இப்போது 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளாக ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அம்மாக்கும் அப்பாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிரச்சனையில் நம்ம பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு ராசியோட 10ஆம் அதிபதியான புதன் இப்போ வந்து 8ல் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தவிர்த்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நியூட்ரலாக எதாக இருந்தாலும் கொஞ்சம் மெய்ப்பொருள் காண்பது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். பெரிய லாபங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்கிறதுக்கான முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து விரயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதிகள் தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபதினா சூரியன் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகளால் நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு மன உளைச்சல் வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் விசா சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி சந்திரன் வந்து கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் வந்து சின்ன மன உளைச்சலை கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் சரியாயிடுங்க. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் இருந்து அது சூரியன் சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத லீகல் சம்மந்தமான விஷயங்கள்லேயும் சரி சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து பெனால்ட்டி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து இப்போ ராகு தசாபுத்தி அந்த ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது ராகு வந்து 3ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து குருவுடைய நட்சத்திரம் வந்து ஒரு பரிவர்த்தனை அதாவது நட்சத்திர பரிவர்த்தனை சொல்லுவோம். ஸோ அந்த நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி இருந்தாங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் வக்கரமாக இருக்கும். தாயாருடைய விஷயங்கள் நிறைய பிடிவாதமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னா
புதன் தசாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 10ஆம் அதிபதியான திசைங்க அது. ஸோ அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும், 8இல் இருக்கும்போது வியாபாரத்தில் ரொம்ப கவனம் தேவையில்லாத பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப தவிர்த்துக்கணும். தொழிலில் வந்து இப்போ வந்து நியூட்ரலாக இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டுங்க. ஸோ அதுக்கு வரும்போது தனுசு லக்னம் வந்து கேது தேசாவது. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9இல் இருந்த சூரிய சாரத்தில் இருக்கும்போது லீகல் இஷ்யூஸில் ரொம்ப ப்ராப்ளம் வரும், பார்த்துக்குங்க. தனுசு லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபத்தி இருந்தாலும் சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி 7 இருக்குது. அது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய. உங்களுக்கு முயற்சியில் வந்து ஒரு பெரிய வெற்றி ஒரு சந்தோஷங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி வந்து 3இல் வக்கரமாகும்போது கொஞ்சம் நமக்கு வந்து முயற்சிகளில் வந்து ஒரு சோம்பல் நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு வக்கர கிரகம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். உங்களுக்கு வந்து 2 மற்றும் 2ஆம் அதிபதி 3இலிருந்து சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி என்ன செவ்வாய் இப்போ 9இல் இருக்கார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சூரிய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுது. ஸோ கணவன் மனைவிகளுடைய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வீடு சொத்து சம்மந்தமான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. வெளியில் தெரியாது, பட் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுவும் 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது குழந்தைகளுக்கான விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கான விஷயங்கள், புது விஷயங்கள், குழந்தைகள் பிரயாணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது வந்து நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து ஆன்மீக பயணம் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய ஏன்னா சுக்கிரன் ராகு சாரத்தில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், குழந்தைகள் வந்து வேறு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதி புதன் வந்து 7 இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள், வேலை விஷயமாக நிறைய ஒரு ஊர் சுற்றுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், பட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங். ஏன்னா புதன் வந்து இப்போ வக்கரமாக இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த ஸ்பீடில் போலியோ அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கு வரும்போது 7ஆம் அதிபதி வந்து சந்திரன் வந்து 11 இருக்கும்போது நல்ல லாபங்களை வாரத்தின் 30 கொடுத்தோம். புதன் வியாழனது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதியான சூரியன். 8ஆம் அதிபதி சூரியன் வந்து 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ தேவையில்லாத சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது இன்றைக்கி 6 7 6ஆம் அதிபதி 7 இருந்து வக்கரமாகணும். வேலையில் வந்து நம்ம எதிர்பார்த்த ஸ்பீடு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மனைவி வந்து கொஞ்சம் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேல் அதிகாரிகள். ஸோ மேல் அதிகாரிகள் விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம நினச்ச ஸ்பீடுக்கு வந்து அவங்க வந்து ஆன்சர் பண்ணாத ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ஏதாவது கடன் கேட்டதுன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு இப்போ 9இல் இருக்கும்போது அது அஷ்டமாதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய லாபங்கள் வருதுன்றதுக்காக பெரிய ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. 12ஆம் அதிபதி. ஸோ 12ஆம் அதிபதி குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6இல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள், அதனால் நல்ல வருமானம் வரும், கண்டிப்பாக நல்ல வருமானங்கள் அதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி. மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி வந்து சூரியன் 7இல் இருக்கும்போது அஷ்டமாதிபதி 7இல் வரும்போது கணவன் மனைவிகளும் தேவையில்லாத வாக்குவாதங்களை சச்சரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக சந்திரன் தசாபுத்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11இல் வந்து திங்கள் செவ்வாயில் இருக்கும்போது சின்னதாக ஒரு மனசில் சலசலப்புகள் இருந்தாலும் நல்ல லாபங்கள் எல்லாம் கொடுத்துரும். மற்றபடி புதன் வியாழக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க, மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். முதல் லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 4-11ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது கொஞ்சம் வீடு சம்மந்தமான விஷயங்கள், கொஞ்சம் பராமரிப்பு செலவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து சூரியன சாத்திரம் தேவையில்லாத முன்கோபங்களை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் மகர லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து 2இலிருந்து குருவுடைய சாத்தில் இருக்கும்போது வேலையை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்துருங்க. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது குரு 6இல் இருக்காருங்க. அது வந்து பெரிய லாபங்கள், வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துருங்கள். சனி வந்து வக்கரமாக இருக்காருங்க. ஸோ வக்கரமாக இருந்து 3இல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மற்றபடி வந்து முயற்சிகள் வந்து வேகமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து 6ஆம் அதிபதி 7இல் இருக்கும்போது
கணவன் மனைவிக்கினுள்ள வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை சச்சரவுகளை ஏற்படும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிவாதங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாகிறது கேது திசை, கேது 8ல் இருக்காருங்க. ஸோ 8லிருந்து அது சுக்கிரனுடைய சாதத்தில் வேலை சம்மந்தமான விஷயங்கள், காதல் சம்மந்தமான சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாகணும். குழந்தைகள் வந்து நம்மளை கொஞ்சம் திடீர்னு எதிர்த்து பேசுகிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மகர லக்னமாவது சுக்கிரன் திசை, சுக்கிரன் 5 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். ஓகேங்களா? ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதமான பேச்சுக்கள், எதையும் வந்து நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க நல்லது. மற்றபடி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து பக்கத்து வீட்டுக்காரரோட ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். எதுவும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும் சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து சிறப்பான விஷயங்கள் தான். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள் வருதுங்க. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சச்சரவுகளோ சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதியான புதன் இப்போ 6ல் இருக்கும்போது கொஞ்சம் அது வக்கரமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா வேலையோ இல்லை உடல் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் வந்து போகும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. வேலையில் வந்து யாராச்சும் தோள் மேலே கை போட்டு ரொம்ப நண்பன் மாதிரி பேசுவான், அதுக்கப்புறம் குடிபறிச்சிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 8ல் இருக்கார். ஸோ தொழிலில் வந்து கொஞ்சம் அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட்டோ பேராசைப்பட்டு பெரிய தொகையெல்லாம் போடாமல் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், காதல் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் நல்லாயிருக்கும். ஸோ ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள்லாம் வந்து அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தினம் கும்ப லக்னமாகிறது சூரியன் தசாபுத்தினம். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 6ல் இருக்குது. ஸோ அதனால் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு சச்சரவுகளோ ஒரு எமோஷனான ஒரு வாக்குவாதங்களை வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கும்ப லக்னமாகிறது சந்திரன் தசாபுத்தினம். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதல் 2 நாட்கள் தொழில் ரீதியான விஷயங்களை சின்ன சின்ன மன உளைச்சல் தான். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினம். செவ்வாய் வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாரும்போது உங்களுக்கு வந்து தேவையில்லாத கற்பனைகள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும் ஒரு எமோஷன்ஸை உருவாக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் ஐயோ பெருசாக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகுமோ ஏதாவது ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் எமோஷன் ஆகாமல் நியூட்ரலாக இருந்து பழகிங்க. ஸோ அதுதான் ரொம்ப சிறப்பு. ஸோ கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியங்க. ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே வந்து குருவுடைய சாரத்தில் வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ ஒரு ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணம் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியம் 2 குரு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சம்மந்தமான தொடர்புகள் நிறைய ஆன்மீகம் போது நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கிற எண்ணங்கள், குருமார்களை போய் பார்க்குற மாதிரி விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு வந்து கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா அற்புதமான பலன்கள். ஸோ இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வரவுகள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சுறுசுறுப்பாக எதுவும் நடக்கலையோ அப்படிங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து 5 அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும். வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பனை போல பழகி கழுத்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி வந்துருக்கும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 5ல் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது
தாய் தந்தையார் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாயாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான இப்போ சூப்பராக இருக்கும். சில பேர் பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் தி வீக் மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ 4ல் இருக்காருங்க. ஸோ 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது அதுவும் வந்து குருவுடைய ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நிலபுலங்கள், தொழில் சம்மந்தமான விஷயம், அலைச்சல்கள், கொஞ்சம் விரயங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து 7ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 4ல் இருக்கும்போது தாயாரிடம் கொஞ்சம் அம்மாக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக பேசணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க. சில பேர் வந்து நிலபுலங்கள் விற்றுலாமா, சொத்து விற்றுலாமாங்கிற எண்ணங்கள்லாம் ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசித்து முடிவெடுங்க. இப்போ எடுக்கிறது வந்து கரெக்டான முடிவாக கண்டிப்பாக இருக்காது. ஸோ இதனால் வந்து அம்மாக்கிட்ட வாக்குவாதங்களெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்மளுக்கு 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தாயாரும் வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி வரணும். திங்கள் செவ்வாயில் மட்டும் குழந்தைகளோட விஷயங்கள் நமக்கு சின்ன மன வருத்தத்தை விட அதுக்கப்புறம் சரியாயிடுங்க. 6ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலே நிறைய கொடுக்கும். ஸோ புதுசாக வேலை கொடுக்குறாங்க சார், இருந்தாலும் ரொம்ப டென்ஷனாக இருக்கிற ஒரு ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அது கண்டிப்பாக அது ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு பண்ணோம்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது உங்களுடைய பார்ட்னர், ஒய்ஃப் சம்மந்தமான விஷயம் நல்லா லாபகரமாகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனங்கள் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் ஏன்னா அதுக்கு 7க்கு 3 எட்டும்போது அந்த சிக்கல் என்ன வரும், நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம், கணவன் மனைவிகளோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றதுக்கான அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். குழந்தைகள் விஷயங்களையும் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான குரு. ஸோ 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது அது ராகுடைய சாத்திரம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும். என்னால் அது எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நிலபுலங்கள், வண்டி வாகனம் கொஞ்சம் சின்னதாக செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி நம்ம என்னன்னு சொல்லும். பட் இருந்தாலும் அந்த வேகம், மனசுக்கு இருக்க வேகம் உடலுக்கு இல்லாமல் கொஞ்சம் டயர்டாகிடுவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நீங்களே வந்து உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணி பெரிய அளவு முன்னேறணும். ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணவும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபுக்தி பலன்கள். ஸோ மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தினா சூரியன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது சூரியன் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கண்டிப்பாக உருவாக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மீன லக்னமாக சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது அப்பாவுடைய விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது சின்னதாக திங்கள் செவ்வாயில் ஒரு மன உளைச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது வந்து இருக்கிறது 7ல் இருக்குது. அது சூரியன் சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கோபதாபங்கள், குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தினா ராகு வந்து உங்களுக்கு 12ல் இருக்காருங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். தாயார் வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட நிறைய வாக்குவாதங்களோ கோவப்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருந்து ஒரு 4ல் இருக்கும்போது அது ராகுடைய சாரம் தொழில் வந்து நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மீன லக்னமாக சனி தசாபுக்தி. சனி வந்து ராசியிலே இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பிடிவாதங்கள் நம்மளை இது பண்ணும். ஸோ நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கலாம் கைவிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய பிடிவாதங்கள் மற்றும் மனைவியோட பிடிவாதங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் நீங்கள் சொல்கிறத வந்து அவங்க கேட்காம கொஞ்சம் நம்மகிட்ட முரண்டு பிடிக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்கள், எல்லாமே சரியாயிடும். மீன லக்னமாக இருந்து கேது தசம கேது 6ல் இருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களை நோக்கி கொஞ்சம் கடன் வாங்குறது, கொஞ்சம் வந்து அவங்களுக்காக கொஞ்சம் மன வருத்தங்கள் சின்னது வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ரிலாக்ஸாக போயிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ மீன லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுக்தி இருந்தாங்க. சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும்போது அது ஒரு வந்து 3 8ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம், அம்மா கிட்ட பேசும்போது ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஸோ வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா அது சின்ன செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடக்கும். ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இப்போ என்ன டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது யோகங்கள். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாதகத்தில் வந்து எனக்கு அந்த யோகம் இருக்குது, இந்த யோகம் இருக்குன்னா சூப்பராக இருக்குன்னா, யோகங்கள் இருந்து புண்ணியமே கிடையாது. யோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் அந்த யோகங்கள் ஓகே ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யோகங்கள் இருக்கும். மீன லக்னமாக இருக்கும், செவ்வாய் வந்து 11 வந்து உச்சமாக இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க அட்டகாசமாக தசைங்க அடி தூள் கலப்புதுங்கன்றாங்க. அதே செவ்வாய் உத்திராடத்தில் இருந்து இருக்குன்னு வச்சுப்போமே, அப்போ வந்து அவர் பார்த்திங்கன்னா பெரிய யோகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வந்து இவர் உடல் ரீதியான விஷயங்கள்லையோ இல்லை கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய பாதிப்பு இருக்கும். அதே வந்து செவ்வாய் வந்து திருவோணம்ங்கிற நட்சத்திரத்தை சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நல்ல சந்தோஷம்னு குதூகலத்தையும் கொடுத்தாலும் இந்த செவ்வாய் திசை வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம், நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு கோர்ட் கேஸ் கொடுத்தோ ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு யோகத்தை கொடுக்குற அதே திசை அவயோகத்தையும் கொடுக்குறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ உதாரணமாக சொல்ல போகும்போது எனக்கு வந்து ஒரு 2 இன்சிடென்ட் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ 2 இன்சிடென்ட்டில் பார்த்திங்கன்னா திரு கவுண்டமணி அவர்கள், ஸோ அவருடைய விஷயங்கள் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தார். உதயகீதம் நிறைய பட்டையை கிளப்பிட்டு போகுது. எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய காமெடினா கவுண்டமணி இல்லாத படங்களே இல்லைங்கிற லெவலில் ஒரு பீக்கில் இருக்கார். ஸோ அப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, சும்மா நீ ஜாதகம்லாம் பார்ப்பியா வாடா அப்படின்னு சொல்லி சும்மா அவர் கொடுத்தாரு. அப்போ வந்து ஜாதகத்தை பார்த்து சொன்னால், அண்ணே நீங்கள் வந்து ஒரு 6 வருஷம் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிடுவீங்க, உங்களை வந்து இந்த ஃபீல்டில் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அவர் அடிக்க போயிட்டார். ஏன்னா நான் என்ன ரேஞ்சில் இருக்கேன், நீ என்ன போய் இந்த மாதிரி சொல்கிறேன்னு. ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்ன மாதிரியே அவர் வந்து உதயகீதம் படம் முடித்து அதுக்கப்புறம் நிறைய காமெடியில் பீக்காக இருக்கும்போது அவர் இனிமேல் வந்து நான் ஹீரோ நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூ ஒரு 5-6 படங்கள் வந்து ஹீரோ நடித்தார். அந்த வந்த படங்கள் எல்லாமே அட்டர் ஃப்ளாப்பு. ஒரே ஒரு படம் பணம் 10 செய்யுங்கிற ஒரு படம் மட்டும்தான் ஓடிச்சு, மற்ற எந்த படமுமே ஓடலை. அவர் டோட்டலாக வந்து போர்ட் அவுட் ஆகி ஒரு 6-7 வருஷம் வந்து யாருமே அவரை சீண்ட கூட இல்லை, எந்த ப்ரொடியூசரும் இல்லை, எந்த ஃப்ரேமில் கூட அவர் இல்லைன்ற அந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை கவுண்டமணிக்கு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய பீக் வந்தார். இது வந்து ஜோதிடம், அந்த யோகங்கள் வந்து இப்படி தான் வேலை செய்யும். ஒரு நட்சத்திர கால் வந்து ரொம்ப மெயினாக வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி பீக்குக்கு வந்தார். அதே மாதிரி வந்து பார்த்து இன்னொரு இன்சிடென்ட் வந்து திரு தியாகராஜன் அவர், பிரசாந்தோடைய அப்பா, அவர் சொன்னார் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஒரு ஜாதகங்கள் பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பையன் வந்து பீக் போவாங்க, பெரிய லெவலில் சம்பாதிப்பான், பெரிய ஒரு பெயர் புகழ் வரும். ஆனால் செவ்வாய் திசை வரை தான் வந்து அவருக்கு அந்த ஒரு பெயர் புகழ் இருக்குன்னு சொன்னால், செவ்வாய் திசைங்கிறது அந்த 7 வருஷம். இவனை பாருங்கள், பிரசாந்தோடைய கிராஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 7 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் கொடி கட்டி பறந்தால் அந்த 7 வருஷத்தில் வந்து அவருடைய புகழ் எங்கேயோ போச்சு. அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் டோட்டலாக வந்து அவருடைய அந்த தசாபுத்தி அந்த முடிஞ்ச உடனே அவர் டோட்டல் லைஃப் வந்து பார்த்தா அந்த கிராஃப் விட்டு அவர் கீழே இருக்கிறத பார்ப்போம். ஸோ அந்த தசாபுத்தி அந்தரங்கள் மூலியமாகவும் நட்சத்திரங்கள் மூலியமாக வந்து அவங்களுக்கு யோகங்கள் வரும். ஸோ எனக்கு வந்து எப்போதுமே யோகம் இருக்கணும். நான் ரொம்ப சந்தோஷமான பிரார்த்தனை, காலையில் எழுந்து பிரார்த்தனை பண்ணுங்கள், இறைவனை மனசோட மனசாக வந்து உருகி வேண்டிக்கிங்க. அடிப்பட்டைகளை யோகன்றது வந்து உங்கள்கிட்ட தானாக வந்துடும். ஸோ இது வந்து என் குருமார்கள் சொன்னது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடந்து சொல்லுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.